வணக்கம் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. நம்ம ராசி பலனை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் பத்தாமல் இன்றைக்கி நம்ம புத்தி கூர்மை, அறிவு கூர்மை கொஞ்சம் மழுங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நமக்கு சொந்தமான அறிவு, சுய அறிவு ஒன்று வேணும்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு சேனல் ஒன்று லைட்டாக ஆரம்பிச்சிருக்கிறோம், வஜ்ரம் ஸ்டோரிஸ்னு. அதில் இந்த புதிர்கதைகள், அந்த புதிர்கதைகளில் நீங்களே சிந்தனை செஞ்சு சுயமாக சிந்தனை பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கதைகள் அமைப்பு இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். முடிஞ்சால் அந்த சேனலுடைய லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. சரி வாங்க, வழக்கமாக நம்ம ராசி பலன் ஒரு பக்கம் பார்க்கலாம். ஓகேங்களா? நல்லது பலிக்கட்டும். தேங்க்யூ. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 6/1/2026 முருகனுக்கு பிடிச்ச அருமையான செவ்வாய்க்கிழமைங்க. இன்னைக்கு விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் தேதி. ஆனால் இன்னைக்கு முருகனுடைய அண்ணனான விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தி. கீழ் நோக்கு நாளுங்க. நல்ல நேரம் காலையில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு ஆரம்பித்து 11:30 வரைக்குங்க. மறுபடியும் சாயந்தரம் 4:30க்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மத்தியானம் 1:30க்கு ஆரம்பித்து 2:30 வரைக்கும் இருக்குதுங்க. மறுபடியும் இரவு 7:30 to 8:30ங்க. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 4:30 வரைக்குங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12க்கு ஆரம்பித்து 1:30க்கு முடியுதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 மணிக்கே வந்துடுறாங்க, அப்புறம் 10:30 மணிக்கு கிளம்பிடுறாங்க யமகண்டம். சரிங்களா? சோளத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை பரிகாரம் பாலுங்க. இன்னைக்கு திதியை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12:16 வரைக்கும் இன்னைக்கு திருதியை திதி, அதுக்கப்புறம் சதுர்த்தி திதியாக மாறுதுங்க. ரைட்டுங்களா? நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு சாயந்தரம் 4:37 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரமாக மாறுது. சரி, யோகத்தை பொறுத்த வரைக்கும் நாள் ஃபுல்லாக இன்னைக்கு சித்த யோகங்க முருகா. சந்திராசம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாலை 4:37 வரைக்கும் போராடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திராசம் உத்தராடத்துக்கு வந்துடுறார். ரைட்டுங்களா? சரி வாங்க, உங்கள் ராசி கோச்சார அமைப்பு எப்படி இருக்குன்னு ராசி பலன்டா பார்க்கலாம். வாங்க போகலாம் முருகா, வாங்க. மேசராசி என்பர்களே, இன்னைக்கு லக்னத்திலேயே உங்களுக்கு மாந்தி இருக்காருங்க. 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் கேதுங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 11ஆம் வீட்டில் ராகுங்க. 12ஆம் வீட்டில் சனி. இப்படிலாம் இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 4ல் சந்திரன் இருக்கார். சந்திரன் தான் என்ன ஆகும், வேலையில் மனநிறைவு கிடைக்கும். சரிங்களா? இடமாற்ற முயற்சிகள் ஏதாவது பண்ணிங்கன்னா, இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு சாதகமான அமைப்பு இருக்குதுங்க. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் 4 கிரகங்கள் இருக்குது. அதாவது சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இப்படிலாம் இருக்கங்காட்டி உங்களுக்கு புதிய முதலீடுகள் இல்லை லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான தன்மை ஏற்படுது. ஆனால் தொழில் வியாபாரம் இன்னைக்கு சிறக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும். குடும்ப உறவு அப்படின்னு பார்க்குறப்போ இன்னைக்கு 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்கார். கேது இருந்தால் என்னாகும், உங்கள் பிள்ளைகளால் குடும்பத்தில் சின்ன ஒரு வருத்தங்கள், சின்ன கவலைகள் உண்டாகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார். பசங்களை ஏதாவது கேட்டால் கூட பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லுங்க. அவங்க எமோஷனலாக இருந்தால் கூட நீங்கள் எமோஷனல் லெஸ் பீப்புளாக இருந்து பசங்களை அனுசரித்து போங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தால் கூட, கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அது மறைஞ்சு ஒருவருக்கொருவர் கொஞ்சம் எனக்கு மாறிடுவீங்க, கொஞ்சம் வரும், அப்படி சரியாயிடும். அதனால் குடும்ப தாம்பத்தியம் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? காதல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 9ஆம் இடத்துல கிரக சேர்க்கை இருக்குதுங்க. அதனால் உங்கள் பெரியவங்களின் சம்மதம், உங்கள் காதலை தாண்டி திருமணத்தை பற்றி பேசுனீங்கன்னா சம்மதம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குது. காதல் ஜெயிக்கும். பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா குருவின் பார்வை பசங்களுக்கு கல்வியில் ஒரு அதீத நாட்டம், ஒரு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால் உயர்கல்வி பயில்வோருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதனால் பசங்களுக்கு கல்வி சிறக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்திலே மாந்தி இருக்கங்காட்டி கொஞ்சம் உடல் நிலைமையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வனத்திலாம் போகிறப்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. சரிங்களா? சிறு சமயம் சோம்பல், என்னத்த வேலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அசால்ட்னஸ் இன்றைக்கி வர மாதிரி இருக்குது அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். பரணியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார். அதனால் இதில் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதுவும் கலை சார்ந்த துறைன்னு வச்சுக்கல, ரொம்ப செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப எல்லா விஷயத்திலும் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் தன லாபம், பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு பரணிக்கு நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு 9ல் சூரியன் இருக்கார். 9ல் சூரியன் இருந்தால் அது மட்டும் சூரியனோட செவ்வாயும் சேர்ந்துட்டார். இன்னைக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இன்னைக்கு பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. காரிய வெற்றி ஒரு அனுகூலமாக இருக்குது. கார்த்திகை நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகப்பு கலர் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் அதிர்ஷ்டமான நம்பர் 9ஆம் நம்பர் நல்லா இருக்குது. நீங்கள் இன்றைக்கி முருகப்பெருமானை மனசார வழிபடுங்க. ஏழைகளுக்கு முடிஞ்ச ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா
இன்றும் இந்த நாள் ரொம்ப சிறக்கும். ஓகேங்களா? கசப்பான அனுபவம்லாம் மறந்து இனிப்பான ஒரு வாழ்க்கை அமைன்னு வச்சுக்கங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வாங்க ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கி 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், 4ஆம் வீட்டில் கேது இருக்கார், 8ஆம் வீடு அஸ்தமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 11ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க, 12ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 10ல் ராகு இருக்கார். 10ல் ராகு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் முருகா? வேலைகளில் அதிக பணிச்சுமை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க. ரைட்டுங்களா? சக ஊழியர்கள் மூலிமா உங்களுக்கு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன அழுத்தம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பொறுமையாக போங்க. வேலையில் ஆறுகிட்டையும் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 11ல் சனி இருக்கார். 11ல் சனி இருக்கங்காட்டி உங்கள் நிலைமை கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு தானுங்க. லாபம் அதிகரிக்கக்கூடிய தன்மை தொழில் வியாபாரத்தில் சிறக்கும். பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகக்கூடிய தன்மை மேலோங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ தொழில் வியாபாரத்தில் எந்த சுணக்கம் இல்லைங்க, சூப்பராக இருக்குதுங்க. குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்க்குற முருகா குடும்பத்தில் 2ஆம் வீட்டில் குரு அமைப்பு இருக்குது. 2ஆம் வீட்டில் குரு அமைப்பு இருந்தால் என்ன ஆகும்? குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள், ஒரு மன மகிழ்ச்சிக்கு உண்டான சந்தோஷமான சூழல் குடும்பத்தில் உண்டாகும். ஓகேங்களா? அனுசரித்து போவாங்க குடும்பத்தில் எல்லாரும். கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்க்குற முருகா அன்னைக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டில் கிரக சேர்க்கை அமைப்பு இருக்குது. கிரக சேர்க்கை அமைப்புனா 4 கிரகங்கள் 8ஆம் வீட்டில் இருக்குங்க. அதே தான் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4ம் இருக்கங்காட்டி உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தேவையற்ற சில மன வருத்தங்கள், தேவையற்ற ஒரு வாக்குவாதங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அந்த மன வருத்தத்தையும் வாக்குவாதையும் தவிர்த்து நிம்மதி கிடைக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி 4 கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. அனுசரிச்சு போய்ங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர். காதலை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி காதல் உறவுகளை நீங்கள் சில விஷயங்கள் மனசார நினச்சிங்கன்னா நம்ம காதலிகிட்ட சொல்லணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு காலகட்டம் இன்றைக்கி சரியாக இல்லைங்க. அதே மாதிரி காதலை ஏற்படுத்த ஒரு ஓப்பன் டு டாக் பேசினா அவங்க ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. அதனால் பொறுமை காப்பது காதலுக்கு அவசியம்னு வச்சுக்கோங்களேன். சரி, நட்சத்திர பலனுக்கு போகலாங்களா? அங்கே போனால் கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் வெளியூர் பயணமோ உள்ளூர் பயணமோ லோக்கலில் வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் சொன்னக்குலாம் நல்லா தான் இருக்குது. வண்டி வாங்குறதுக்கும் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா? கிருத்தியை பொறுத்த வரைக்கும் சரி முருகா. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் முருகா அன்னைக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாமாப்பா அப்படின்னு ஒரு மன தைரியம், ஒரு உற்சாகம் நல்லா. அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் அது தீவிரமாக இருப்பீங்க. அது வெற்றி காணக்கூடிய தன்மை ரோகிணிக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரமாக மிளிர போகிறாங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 8ஆம் வீட்டில் புதன் இருக்கார். அதோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கங்காட்டி வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் எதுலேயும் நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க எல்லா விஷயத்தையும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பருங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாரை ஒரு நெய் தீபம் கொண்டு கொஞ்சம் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லதே நடக்கும். முயற்சி திருவனையாக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மிதுன ராசி என்பவர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே குரு வக்ரஸ்டேட்டுங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், 3ஆம் வீட்டில் கேது இருக்கார். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது கலத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அமைப்பு இருக்குதுங்க. 9ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 10ஆம் வீட்டில் சனி இருக்கார், 11ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டில் சனி இருக்கங்காட்டி, அதுவும் சனி எப்படி இருக்கார்? ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கங்காட்டி கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் மற்றும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வேலை அமைப்பு நல்லாயிருக்கு. சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. வேலை அமோகமாக இருக்குது இன்றைக்கி சிறக்கும். சரி, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 7ஆம் வீடு அந்த கலத்திர ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு 4 கிரகங்கள் அமைப்பு இருக்குது. அதனால் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய முடிஞ்ச வரைக்கும் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மையும் வாய்ப்பும் ஏற்படும் வச்சுக்கங்களேன். சந்தோஷமான ஒரு சூழல் தானுங்க தொழில் வியாபாரத்தில். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் பேச்சில் ஒரு இனிமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய தன்மை நல்லா இருக்குது முருகா. சூப்பராக இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுன்னு பார்த்தா அன்றைக்கி ராசியிலே குரு இருக்கார். அந்த ராசியிலே குரு இருந்தால் என்னாகும்? 2 பேர்த்துக்கும் ஒரு புரிதல் தன்மை அதிகரிக்கும். 7ஆம் வீட்டு சேர்க்கையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி மகிழ்ச்சியான பயணம் ஒன்று அமையப்போகுது உங்களுக்கு. அது குலதெய்வமாக இருக்கலாம், சூப்பர் நிகழ்ச்சியை பற்றி பேச்சுவார்த்தையாக ஏதோ ஒரு வகையில் ஒரு இனிமையான பயணம். 2 பேருக்கு பிடிச்ச இடத்த கூட 2 பேரும் போகலாம். கணவன் மனைவி தாம்பத்தியம் சிறக்கும்னு வச்சுங்களேன். காதல் ஆட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. சூப்பருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி காதலை தாண்டி திருமண பேச்சுவார்த்தைகள் பெரியவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அப்பா அம்மாட்ட கை கூடக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. காதலருடைய நெருக்கம் மன இறுக்கமெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் ஒரே வழியில் பயணம் பண்ணுவீங்க. காதல் சிறக்கும்.
நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகக்கூடிய நாள் காதலுக்கு இன்றைக்கி இருக்குது, கொல்லப்படாது. சரிங்க, பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கல்வியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இருக்குதுங்க. நல்லா படிக்கக்கூடிய தன்மை மேலோங்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபஸ்ட் இடத்த பிடிக்கணுங்க சார் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பீங்க. நல்ல முயற்சிகள் வெற்றி வரும். காரணம் 10ல் இருக்கக்கூடிய சனி பலவீனம் இல்லைங்க, பலம் தரக்கூடிய சனியாக இருக்குது. அதனால் முன்னேற்றம் வழிவகுக்கும், கொல்லப்படாதீங்க. சரிங்களா? மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் 11ல் மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் என்ன ஆகும்? உறவினர்கள், நல்ல நண்பர்கள், அவங்க மேலே சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் யார்கிட்ட பேசினாலும் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக பேசுங்க. அவங்க கருத்துக்கு ஒரு ஆலோசனை கேட்டு வந்தால் கூட பொறுமையாக டீல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்ப முருகா மிருகசீரிஷத்துக்கு கொஞ்சம் மைனஸாக தெரியுது. கொஞ்சம் அனுசரித்து போங்க நீங்கள் மட்டும். சரிங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் ராகு இருக்கார். 9ல் ராகு இருக்கங்காட்டி ஆன்மீக பயணங்கள் மற்றும் பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை ஒரு சுமூகமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி. ஓகே, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லைங்க. புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே குரு இருக்கார். அதனால் எடுக்கும் காரியங்கள் உற்சாகமாக தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியர் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. புனர்வசம் அட்டகாசம் சொல்லலாம். மிருகசீரிஷம் கொஞ்சம் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வேறு ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லைங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பச்சை கலர் அதிர்ஷ்டமான நம்பர் 5ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் எனக்கு விஷ்ணு அதான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் மனசார வணங்கிட்டு வாங்க. வேறு ஒன்றும் செய்ய மாட்டோம். ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. பெருமாள் வழிவகுத்து கொடுப்பார். நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கடகராசி என்பவர்களே, லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். 2ஆம் வீட்டில் கேது இருக்கார். 6ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. 9ஆம் வீட்டில் சனி இருக்கார். 10ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 12ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சந்திரன் இருக்கங்காட்டி ஒரு மன தெளிவுடன் பணியாற்றக்கூடிய தன்மை மேலோங்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 6ல் கிரக சேர்க்கை. 6ல் கிரக சேர்க்கைன்னு என்னங்க? 4 கிரகம். சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இப்படிலாம் இருக்குங்காட்டி உங்களுக்கு போட்டிகள் நிறையா இருக்குது இன்றைக்கி. தொழில் வியாபாரத்தில் பொறாமத்தனமாக இருப்பாங்க நிறைய பேர். பல போட்டிகளை சந்திக்கணும். இருந்தாலும் அந்த போட்டிகளை எல்லாம் தாண்டி வெற்றி வரக்கூடிய வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. போட்டி இருந்தால் தானே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனால் ஒரு அமோகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. சூப்பராக ஜெயிக்கலாங்க. ஓகேங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளில் 2ஆம் வீட்டில் கேது இருக்கங்காட்டி பேச்சில் குடும்பத்தில் நீங்கள் பேசுகிறப்போ ஒரு காரியத்தை நிறுத்தி நிதானமாக பேசுங்க. எமோஷனலாக பேசாதீங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அனுசரிச்சிருங்க கொஞ்சம். சரிங்களா? கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குற 12ல் குரு இருக்கார். 12ல் குரு இருக்கங்காட்டி கொஞ்சம் வீண் செலவுகள் வர மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் இருந்தாலும் தம்பதியருக்கிடையே அந்யோன்யம் குறையாது. விடுங்க, செலவு தானே ஆகிப்போச்சு, விடுங்க பார்த்துக்கலாம், விடுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மனையும் அனுசரித்து போவாங்க, நீங்களும் அனுசரித்து போவீங்க. அதனால் தாம்பத்தியம் சிறக்கும். செலவு கொஞ்சம் இருக்குது, பரவாயில்ல. ஓகேங்களா? சரி, காதலை பொறுத்த வரைக்கும் முருகா 8ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ராகு இருந்தால் என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா காதலில் 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. சின்ன சின்ன இஷ்யூ வரும், நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கணும். ரைட்டா? உங்கள் மாமக்கிட்ட நான் பேசிட்ட கல்யாணத்தை பற்றி அப்படின்னா ஒன்றும் வேண்டாம், எங்கள் மாமக்கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்களே எல்லாம் டீல் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் காதலை பிடிக்காதவங்க 10 வச்சு வரக்கு ரெடியாக இருக்காங்க. 10 வச்சுட்டியே பரட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏறக்கூடாது இல்லை. அதனால் காதலில் எல்லா விஷயத்தையும் நீங்களே டீல் பண்ணுங்க. சரிங்களா? பசங்க உலகளை பொறுத்த வரைக்கும் முருகா கடினமாக உழைக்கணும், கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அப்படித்தான் உங்கள் படிப்பில் மட்டும் கவனம் இருந்தால் மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கல்வியில் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் வித் யுவர் எஜுகேஷன் லெவல்ஸ். ஓகே, ரைட். புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 12ல் குரு இருக்கார். 12ல் குரு இருக்கங்காட்டி உங்கள் வீட்டில் ஒரு சுப செலவுகள் மற்றும் பயணங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. சில பேருக்கு அந்த பயணங்கள் அலைச்சலாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. எல்லாம் கலந்த ஒரு கலவையாக புனர்வோசம் இந்த நாளை கொண்டாடணுங்க. கொண்டாடலாம். பட் இருந்தாலும் சில பேருக்கு என்ன சார் எனக்கு மட்டும் அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும். ஓகேங்களா? அந்த பயணங்களாக அனுகூலம் உண்டு. அது நம்ம இன்றைக்கி புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறன்னு வச்சுக்கலாம். பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 9ல் சனி இருக்கார். சனி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும்னா பித்திருக்கள்னு சொல்லக்கூடிய மூதாதையர்களுடைய ஆசி, பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஓகே, மேலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு உங்கள் வம்சாவளி இருந்தவங்களுக்கு. அதனால் பூசம் கொஞ்சம் ஆசீர்வாதமான ஒரு நாள் தானுங்க இன்றைக்கி. ஆயில்ய மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 6ல் புதன் இருக்கார். புதன் என்ன இருந்தால் என்ன ஆகும்? கடன் பிரச்சனைகள் இருந்தால் குறைவதற்கு வழிபிறக்கும். கொஞ்சம் புத்தி கூர்மையாக எந்தெந்த விஷயத்தில் எந்தெதுக்கு செயல்படணும் நேரங்காலம் பார்த்து நீங்கள் செயல்பட்டு காரியத்தில் ஜெயிப்பதற்குண்டான முன்னேற்றமான வழியை கண்டுபிடிப்பீங்க. ஆயில்யம் சூப்பர் தானுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு ப்ளூ கலருங்க. அதே சமயத்தில் 2ஆம் நம்பர் உங்களுக்கு எடுபடுதுங்க.
நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல வழி ஒன்று கிடைக்கும். நல்ல ஒரு நன்மை சூப்பராக விளைவிக்கும். ஓகே, நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி என்பவர்களை லக்னத்திலேயே கேதுங்க. 5ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 7ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 8ஆம் வீட்டில் சனி இருக்கார். 9ஆம் வீட்டில் மாந்தி இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இருக்கா 11ல் குரு அமைப்பு இருக்குது. அதனால் வருமான உயர்வு மற்றும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு இன்றைக்கி வேலையில் கிடைக்கும். வேலையில் சந்தோஷமான மனசூழல் உங்களுக்கு உருவாகும். அற்புதமான ஒரு நிலைமைங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கார். அதனால் வெற்றி வரக்கூடிய புதிய விஷயங்கள், புதிய யுக்திகளை கையாளக்கூடிய புதிய திட்டங்கள் வழிவகக்கூடிய தன்மையை உருவாக்கி ரெண்டு லாபம் தரக்கூடிய அமைப்பு தொழில் வியாபாரத்தில் சிறக்கும். இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட் தானே, நோ ப்ராப்ளம்ஸ். குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்குறப்ப முருகா 12ல் சந்திரன் இருக்கார். 12ல் சந்திரன் இருந்தால் என்னாகும்? சிறு மன உளைச்சல், சின்ன மன உளைச்சல், அதாவது ரெட்டிப்பு மனநிலைன்னு சொல்லுவாங்களே, அதனாலேயே மன உளைச்சல் வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. சில பேர்த்துக்கு தூக்கமே வரமாட்டேங்கி சார், ஒரே கவலையாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும். கணவன் மனைவி உறவு இன்றைக்கி 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்திலே ராகு இருக்கார். அதனால் கொஞ்சம் அம்மனிகிட்டையோ அம்மனினா ஐயங்கிட்டையோ கொஞ்சம் உடல் நிலைமையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் அதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டான ஒரு மன அமைதியாக பண்ணும். ஒருத்தருக்கு வந்து விட்டு தர மாட்டீங்க, இருந்தாலும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவி 2 பேரும். ஓகேங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 5ஆம் இட கிரக சேர்க்கையில் எடுத்து பார்க்குறப்ப காதலில் கொஞ்சம் உற்சாகம் கிடைக்குது. 5ஆம் இடத்தினுடைய கிரக அமைப்பு நல்லா இருக்குது. மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம், காதல் ஜெயிக்கும் அப்படிங்கிற தன்மையில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பசங்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல கல்வி பயிலக்கூடிய பசங்க, உயர்கல்வி பயிலக்கூடிய பசங்க உள்ளே ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கு. கல்வி சிறந்து விளங்கும். கல்வி ஸ்தானம் பளிச்சுன்னு எடுபடுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நட்சத்திர பலனுக்கு போனால் மகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே கேது இருக்கார். அதனால் எதுலையுமே ஒரு வித தயக்கம், செய்யலாமே வேண்டாமா, தப்பாக்குது போயிருமோ அப்படின்னு பல யோசனைகள் வந்து செல்லக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகப் பெருமானை மக நட்சத்திரக்காரங்க வணங்குங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 5லேயே சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் இருந்தால் என்னாகும்? படைப்பாற்றல் அதிகரிக்கும், புகழ் உண்டாகும், செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு தனித்திறமை வெளிப்படும் உங்களுக்கு. அதனால் ஒரு மனசில் ஒரு உற்சாகம், உத்வேகம் ஏற்படும். பூரம் ஒரு வித்தியாசமான நாளாக கொண்டாடுவீங்க இன்றைக்கி. உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காரணம் 5ல் சூரியன் இருக்கார். அதனால் தந்தை வழியில் ஆதரவு உண்டு, நினச்ச காரியமெல்லாம் நடக்கும், நன்மைகள் உண்டாகும். அதனால் மனசுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியுடன் இந்த நாளை கொண்டாடலாங்க. உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 1ஆம் நம்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இந்த சூரிய பகவானே இருக்கார், அவரை மட்டும் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் நல்ல பலனை அள்ளித்தரும் உங்களுக்கு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கன்னிராசி என்பவர்களே 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 6ஆம் வீட்டில் ராகு இருக்கார். சரி, 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். 8ஆம் வீட்டில் மாந்தி தனியாக இருக்கார். 10ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட். 11ஆம் வீட்டில் சந்திரன். 12ஆம் வீட்டில் கேது. இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல உங்களுக்கு 10ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். அதனால் பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு, குரு நல்ல பலனை கொடுக்குறார். இன்றைக்கி வேலை நீங்கள் நினச்சபடி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ல் சந்திரன் இருக்கார். அதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய தொழில் வியாபாரம் செழிப்பாக இருக்குதுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் மூலிமா நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிகழ்வு கிடைக்கும். ஸோ தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இருக்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், தப்பு இல்லைங்க. சரி, குடும்ப சார்ந்த உறவுகள் பார்க்குறப்ப குடும்பத்தில் 4ஆம் வீட்டில் அமைப்பு பார்க்குறப்ப கிரக சேர்க்கை இருக்குதுங்க. கிரக சேர்க்கை தான் என்ன சொன்னேன், இந்த 4 கிரகங்கள் இருக்குதுங்களே, அதாவது சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். இந்த 4 கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு அமோகமான காலகட்டம் தான் இருக்குது. இருந்தாலும் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறீங்க சார், நெகட்டிவ் இல்லையா? நான் கொஞ்சம் தாயாரின் வழி உதவி கிடைக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போகணும். கொஞ்சம் எமோஷனல் பாயிண்ட் உங்களுக்கு பேசிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணிங்கன்னா தாயார் வழியில் கூட உங்களுக்கு ஆதரவு உண்டு. அதாவது சித்தி, தாய் மாமன் அப்படி. சரிங்களா? சரிங்க. கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப முருகா இன்றைக்கி 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். 7ஆம் வீட்டில் சனி இருந்தால் என்னாகும்? விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் விட்டு கொடுத்து போனால் தான் கணவன் மனைவி உறவுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் அமைதி அப்படிங்கிற நிலைமை கொண்டு போகலாம். இல்லைன்னா தேவையற்ற வாக்குவாதங்கள், அப்படி ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல எதுக்கு
பொறுத்தார் பூமி ஆழ்வார் அடிக்கடி சொல்லுவோம் நம்ம அந்த வார்த்தையை. நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலில் ஒரு புரிதல் அதிகரிக்கும். தேவையற்ற சந்தேகங்களை தவிர்ப்பது அந்த காதலிக்கு நல்லது. ஓகேங்களா? 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு காதலை, நல்ல உண்மையான காதல் இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துங்க இன்றைக்கி. சரிங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி 10ல் குரு இருக்கார். குரு இருந்தால் உங்களுக்கு என்ன, படிப்பில் ஒரு கூர்மையான அறிவுத்திறன் வெளிப்படும். ரைட்டுங்களா? 10 பேர் இப்போ 4 டைம் படித்தா தான் மனப்பாடம் மாதிரி உங்களுக்கு ஒரே டைம் படிச்சுன்னா பளிச்சுன்னு புரியும். அந்தளவுக்கு ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் எஜுகேஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சூப்பராக வேலையை சார். நட்சத்திர பலன் பார்க்குறப்ப உத்தரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 4ல் சூரியன் இருக்கார். அதனால் நல்ல உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. பல பேர் தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மாரல் சப்போர்ட்டில் இருக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகும். உத்தரம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றமான அன்றைக்கி நாள் அப்படின்னு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 11லேயே சந்திரன் இருக்கார். 11th ஹவுஸில் சந்திரன் இருந்தால் என்னாகும், எடுத்த காரியம் யாவும் தடையின்றி, அதாவது தங்கு தடையின்றி நினச்சபடி நடக்குங்க. அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி மூமெண்ட், சூப்பருங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 4ஆம் வீட்டில் செவ்வாய் அமைப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் செவ்வாய் அமைப்பு இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், குடும்பத்தில் சகோதரர்களுடைய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதனால் ஒரு குடும்ப பூர்வீக சொத்துக்கள், நிலம் சார்ந்த சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடைபெறும். அது சுமூகமாக முடியும். சரிங்களா? சொத்து சேர்க்கைக்கு உண்டான வழிவகை நல்லா இருக்குது. சித்திரை பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவாக நடக்கும், கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நிறம் வந்துங்க உங்களுக்கு கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் லைட் க்ரீன் கலர் நல்லா இருக்குது. 5ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி அர்ச்சனை செஞ்சு ப்ரே பண்ணிங்கன்னா தடைகள் நீங்கும். இன்றைக்கி நல்லது ஒழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. துலாம் ராசி என்பவர்களே, இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 5ஆம் வீட்டில் ராகு இருக்காருங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 11ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால் நீங்கள் இன்றைக்கி போகக்கூடிய ஜாப்பில் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. நல்ல பேர் கிடைக்கும் வேலையில், சுணக்கம் இல்லைங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 6ல் சனி இருக்கார். அதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை மேலோங்கும். கடன் சுமைகள் குறையும். அதனால் வியாபாரம் தொழிலில் ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக முன்னேற போகிறீங்க, கவலைப்படாதீங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் 11ல் இன்றைக்கி கேது அமைப்பு இருக்குங்காட்டி லாபகரமான ஒரு செய்தி ஒன்று வருங்க. ஓகேங்களா? ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி குடும்பத்துக்கு உண்டாகும். நல்ல பல தகவல்கள் வந்து சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமையப்போகுது. குடும்பம் செழிக்கிறது. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தா 9ல் குரு இருக்கார். அதனால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும். அந்தளவுக்கு அந்யோன்யம் நல்லாயிருக்கும். 2 பேருக்கு ஒரு ஆன்மீக ஆர்வம் கூட, குலதெய்வத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் எண்ணம் கூட மேலோங்கும். அந்தளவுக்கு கணவன் மனைவி பாண்டிங் அமோகம், சூப்பர், ஜெயிக்கலாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பெல்லாம் வச்சு பார்க்குறப்போ தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். விட்டு பார்த்துக்கலாம், நம்ம 2 பேர் காதல் தான் பெருசு, யாரும் இடையில் வர முடியாத ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். காதல் கைகூடும். ரைட்டுங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிப்பை விட விளையாட்டுகளில் அதீத ஆர்வம் இருக்கும். ரைட்டுங்களா? கல்வியில் மோசம் போக மாட்டாங்க. அதனால் இருந்தாலும் 2லேயுமே ஈக்குவலாக இருக்கங்காட்டி எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு. விளையாட்டுத்துறையில் இருந்தாலும் சரி, கல்வியில் இருந்தாலும் சரி, சுய முன்னேற்றம், நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சூப்பராக இருக்குது. நட்சத்திர பலன் பார்க்குறோம். சித்திரையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ல் செவ்வாய் இருக்கார். அதனால் பல நன்மைகள் குடும்பத்துக்கு உண்டாகும். வந்து இளைய சகோதரர்கள் மூலியமான அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆத்மார்த்தமான சகோதர சகோதரிகள் உறவு இன்றைக்கி பலப்படும் வச்சுக்கோங்களேன். யாருக்கு? சித்திரைக்கு. கவலைப்படாமல் இருக்கலாம். சுவாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5ல் ராகு இருக்கார். அதனால் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு பல நண்பிகளை சந்தித்து தொழில் வியாபாரம் செழித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை நல்லாவே இருக்குது. சுவாதி ஹாப்பி மூமெண்ட். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 9ல் குரு அமைப்பு இருக்குது. அதனால் நீண்ட நாள் கனவு மனசில் வச்சுருந்தீங்கன்னா தேக்கமான ஒரு பல விஷயங்கள் இன்றைக்கி எல்லாம் தடைகள் நீங்கி நனவாகக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அருமையான காலகட்டம் விசாகத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அதனால் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா இன்றைக்கி நல்லதே நடக்கும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, சந்தோஷமான ஒரு சூழல் தானுங்க. ஹாப்பி. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 2ஆம் வீட்டிலேயே சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 4ஆம் வீட்டில் ராகு இருக்கார். 5ஆம் வீட்டில் சனி இருக்கார். 6ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 10ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா 10ல் கேது இருக்கார். அதனால் வேலையில் சில மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பொறுமை நிதானம் அவசியம். சரிங்களா?
சரி, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 2ல் கிரகத்தின் சேர்க்கை கூட்டமைப்பு இருக்கங்காட்டி தனவரவு சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் கொடுத்த கடன் வசூலாகும். அதனால் தொழில் வியாபாரம் செழிக்கும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் முருகா குடும்பத்தில் 2ல் ராசிநாதன் இருக்கார். அதனால் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். ரைட்டாக பொறுப்பான ஆளுப்பு அப்படின்னு பேர் எடுப்பீங்க. சுப செலவுகள் தேடி வந்து அமையக்கூடிய காலகட்டம் குடும்பத்துக்கு நல்ல நிகழ்வாக அமையப்போகுது. கவலைப்படாதீங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 5ல் சனி இருக்கார். 5ல் சனி இருந்தால் பிள்ளைகள் விஷயத்தில் தம்பதிகளிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். ரைட்டா? பசங்க பிள்ளைங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விளையாடுவானுங்க. அம்மாட்ட ஒரு மாதிரி சொல்லுவானு, அப்பாட்ட ஒரு மாதிரி சொல்லுவானு. அதனால் நீங்கள் 2 பேரும் என் பிள்ளைக்கு இது வேணும், அம் பிள்ளைக்கு இது வேணும், சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வரும். பசங்க பிள்ளைகளுக்கு தானே கொஞ்சம் அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8லேயே குரு அமைப்பு இருக்குது. அதனால் காதலில் கொஞ்சம் 2 பேரும் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அவங்க சூழ்நிலையை அறிஞ்சு நீங்கள் பேசுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறப்போ காதலி அந்த மைண்டில் இல்லைன்னா அதை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஓகேங்களா? ஸோ சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் 2 பேரும் பேசுவது காதலை எந்த பிணக்கம் இல்லாமல் கொண்டு போகணும்னு வச்சுக்கங்களேன். ஓகே. நட்சத்திர பலன் பார்க்குற விசாகம். விசாகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 8லேயே குரு இருக்கார். அதனால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும். சம்மந்தமில்லாத விஷயத்தை தலையிட்டும். ஓகே, எதுக்கு பேரை கெடுத்துக்கணும்? அதனால் நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் விசாகம் இன்றைக்கி அமோகம். அனுசம் அவங்கள பொறுத்த வரைக்கும் 5ல் சனி இருக்கார். அதனால் பூர்வீக சொத்துக்களில் சில சிக்கல்கள் இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஆனால் அவசரப்படக்கூடாது. ஓகே, முள்ளு மேலே போட்ட சேலை மாதிரி பொறுமையாக நிதானமாக எடுத்தால் மட்டும்தான் 2மே நமக்கு பிரச்சனை இல்லை. முள்ளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு கமிட்மெண்ட்டையும் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லான டீ தான். கேட்டையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 2லேயே புதன் இருக்கார். அதனால் உங்களுக்கு சாதுர்த்தியமான பேச்சு அறிவிடும். அறிவுபூர்வமாக ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுவீங்க. மற்றவங்க சிந்திக்காத கோணத்திலாம் நீங்கள் சிந்திச்சு பல காரியங்களை வெற்றி என்ற ஒரு சாதகமான நாளாக மாற்றுவீங்க. கேட்டை சூப்பர். சரி, அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிகப்பு கலரும் நல்லா இருக்குது. அதிர்ஷ்டமான நம்பர் உங்களுக்கு 9ஆம் நம்பர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை, முருகப்பெருமானுக்கு காலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதுவும் பாலாபிஷேகம்லாம் நடத்துவாங்க. அதை பார்த்துட்டிங்கன்னா அடடா கண்குளிர காட்சியாக இருக்கும். மனசுக்கு ஒரு இதம் கிடைக்கும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி லக்னத்திலேயே சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் அமைப்பு இருக்குது. 3ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. 4ஆம் வீட்டில் சனி இருக்காருங்க. 5ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார். 7ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லக்னத்திலேயே 4 கிரக அமைப்புகள் இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு எதுலேயுமே அதிக பொறுப்புகளுடன் கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் இருப்பீங்க. செயல்படக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னா பொறுப்பு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை உணர்ந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யார்கிட்ட எப்படியெல்லாம் வேலை வாங்கலாம், எப்படியெல்லாம் நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு பலவிதமான கருத்துக்களுடன் பொறுப்பான ஆளாக இன்றைக்கி வேலையில் செய்ய போகிறீங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, பொறுப்பான ஆளுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானுங்க. ரைட். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 7லேயே குரு அமர்ந்து கமனாக இருக்கார். ராசியே பார்க்குறார். ராசியை பார்த்தா என்ன ஆகும்? கூட்டாளிகளிடம் ஆதரவு பெருகும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உங்களை பார்த்து நல்ல அமோகமான அமைப்பு அந்த குரு கொடுக்குறார். அதனால் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெருகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கங்காட்டி உங்களுக்கு தேவையற்ற கவலைகள் மற்றும் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்களேன். கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7லேயே ராசிநாதனாக குரு இருக்கார். அதனால் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தாம்பத்தியம் சிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் உண்டாகும். சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா லக்னத்திலேயே கிரக சேர்க்கை இருக்கார். கிரக சேர்க்கை வந்துருச்சு. அதனாலேயே புதிய காதல் மலர்வதற்குண்டான வாய்ப்பு தன்னால் மறைச்சி வச்சுருந்த அந்த காதல் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்பட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். காதல் ஜெயிக்கும். சரிங்க, பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சமாக படித்தேன் சார், மனசுலேயே நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னு மறதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் தெரியுதுங்க. அதனால் காலையில் நேரமே அதிகாலை படிப்பு உங்களுக்கு அமோகமான முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் முருகன் இன்றைக்கி மூலத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் வீட்டில் கேது இருக்கார். அதனால் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு தானே தொழில் வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், வேலைக்கு போகணும், எண்ணம் மேலோங்கும். அதனால் தான தர்மங்களை செஞ்சுட்டு ஒரு மன நிம்மதிக்கு உண்டான வழியை தேடுவீங்க. நல்லது நடக்கும் இன்றைக்கி. ஸோ மூலம் ஒரு பாதி சாமியாராக இருக்க போகிறீங்க. சூப்பரான நாள் தானே. பூராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு இன்னும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்களா? ஆமாம், சந்திராஷ்டமம் இன்றைக்கி இருக்குது. எப்போது 4:40 வரைக்கும் சாயந்தரம் 4:40 வரைக்கும் பூராடத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல், வீண் விவாதங்களை தலையிடாதீங்க. இருந்தாலும் லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கார்.
அதனால் ஆடம்பர செலவுகள் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. கொஞ்சம் எல்லாத்தையும் கமிட்மெண்ட்டில் கரெக்டாக இருந்துக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும். எப்போ சாயந்தரம் 4:40 வரைக்கும். அடுத்தது உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 4:40க்கு மேலே அவங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது. அவங்களும் அதே போல் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாயந்தரம் கொஞ்சம் இருக்கணும். கமிட்மெண்ட், வீண் விவாதங்கள், தேவையில்லை மூக்க நுழைக்கலாம் வேண்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருக்கார். அதனால் நல்ல பேரும் அதிகார அமைப்பும் நல்லா இருக்குது, ரைட்டுங்களா? அந்த அதிகாரத்தை கெடுக்கிறதுக்குன்னே பல பேர் வருவாங்க. காரணம் சந்திராஷ்டம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் கலருங்க. அதிர்ஷ்டமான நம்பர் 3ஆம் நம்பர். நீங்கள் இன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை ஒரு மஞ்சள் வஸ்திரம் கொண்டோ மஞ்சள் மலர்களை அர்ச்சனை பண்ணிங்கன்னா தட்சிணாமூர்த்தி நல்ல வழிவகை செஞ்சு கொடுப்பார். பாசிட்டிவான பாயிண்ட் அதிகமாக நமக்கு ஆட் ஆகுன்னு வச்சுக்கல. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார், 3ஆம் வீட்டில் சனி இருக்கார், 4ஆம் வீட்டில் மாந்தி இருக்கார், 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டு, 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், 8ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க. 12ஆம் வீட்டில் 4 கிரக அமைப்புகள் இருக்குது. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3ஆம் வீட்டில் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார். அதனால் தைரியத்துடன் செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் ஜம்முன்னு முடிச்சிடணும் சார். ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை சூப்பர். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா 12 கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதான் என்ன இருக்குது, சுக்கிரன் இருக்கார், சூரியன், புதன், செவ்வாய் என்ற கூட்டமைப்பு இருக்கங்காட்டி முதலீடுகள் செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 4 கிரகங்கள் 1 ப்ளஸ்ஸாக இருந்தால் 2 மைனஸாக இருக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் ஆசிட்டிஸ் நேற்ற மாதிரி கொஞ்சம் ஆசிட்டிஸ் போட்டு ரொம்ப அதீத ஆசைப்பட்டு கொஞ்சம் கவனக்குறைவுடன் செயல்பட்டுறாதீங்க. மைனஸ் ஆகிடும், கொஞ்சம் பார்த்துருந்துக்கும். சரி, குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அதனால் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள், நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, மனக்கவலைகள் வரும் ரைட்டா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ இல்லை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணலாம், இல்லை தள்ளி போட்டு நாளைக்கு டிசைட் பண்ணிக்கலாம். மௌனம் காப்பது உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு நல்லது, ரைட்டுங்களா? கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா 7ல் சந்திரன் இருக்கார். அப்புறம் என்னங்க, சந்திரன் காதலுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கங்காட்டி அந்யோன்யம் அதிகரிக்கும், ரைட்டுங்களா? ஒரு இன்பமான சூழல் குடும்பத்தில் உருவாகும். ஒரு பிக்னிக் இது போயிட்டு நாளைக்கு லீவு தான் அப்படின்னு கூட அம்மனி நீங்களும் போயிட்டு வரக்கூடிய தன்மை எல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட். மகிழ்ச்சி, சந்தோஷம், தாம்பத்தியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இன்றைக்கி, ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி 8ல் கேது இருக்கார். அதனால் காதலில் ஏமாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். சூழ்நிலை அறிஞ்சு காதலி தங்களுடைய பிஹேவியரை மாற்றிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் காதல் இணக்கமாக இருக்கும். ஓகே, பசங்களை பொறுத்த வரைக்கும் முருகா 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். அதனால் வெற்றி பெறக்கூடிய தன்மை, கல்விஸ்தானம் நல்லா இருக்குது. கடின உழைப்பு படிக்க உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய தன்மை மேலோங்கும். கவனமாக படிப்பாங்க, ஒன்றும் டோன்ட் வரி. ஓகே, நட்சத்திர பலன் உத்திராடம். இன்றைக்கி சாயந்தரம் 4:40க்கு மேலே தான் உங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சாயந்தரத்துக்கு மேலே மட்டும் கொஞ்சம் கமிட்மெண்ட்டான ஒரு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். வீண் விவாதங்கள் தலையிடாதீங்க. 12ல் சூரியன் அமைப்பு இருக்குது. அதனால் சின்ன உடல் தொந்தரவுகள், அதுவும் கண் சம்மந்தமான வியாதிகள், சில தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திராடம் இன்னைக்கு, ரைட்டுங்களா? அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்லி நிறுத்திக்கலாம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா 7ல் சந்திரன் இருக்கார். 7ல் சந்திரன் இருந்தால் என்னாகும், வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். திருவோணம் குடும்பத்துலேயும் சரி, வேலை, பொருளாதாரம் எல்லாத்தையும் நல்லா இருக்குது. இன்றைக்கி என்ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதனால் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை என்னை எல்லாம் டோன்ட் டிஸ்டர்ப், ஓய மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மனப்பான்மை இன்றைக்கி அவிட்டத்துக்கு இருக்குது. சூப்பருங்க. சரி, அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. அதிர்ஷ்டமான நம்பர் 8. நீங்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயரை போய் ஜஸ்ட்டு ப்ரே பண்ணிவிட்டு தரிசித்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வழியை, ஸ்ட்ராங்கஸ்ட் மனப்பான்மையை அள்ளி கொடுப்பார் ஆஞ்சநேயர். நல்லது வலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. கும்பராசி நேயர்களே, லக்னத்திலேயே ராகு இருக்கார், 2ஆம் வீட்டில் சனி இருக்கார், 3ஆம் வீட்டில் மாந்தி இருக்காருங்க, 5ஆம் வீட்டில் குரு இருக்கார், 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்க, 7ஆம் வீட்டில் கேது இருக்கார், 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டை பார்க்கணும். சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அமைப்பு 4 கிரகங்கள் அமைப்பு இருக்கங்காட்டி ஊதிய உயர்வு மற்றும் பல விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். ஓகே, உங்களை சுற்றி பல பேர் பதவி உயர்வுகள் தடையாக இருந்திருப்பாங்க. அவங்களாம் இன்றைக்கி எங்கே போனாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை ரொம்ப மன நிம்மதியாக நீங்கள் நினச்சபடி வேலை நடக்கும். கவலைப்படாதீங்க, சூப்பரான டேங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 5ல் குரு இருக்கார். அதனால் லாபகரமான முதலீடு மூலம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தொழில் வியாபாரம் செழிக்கும், கவலைப்படாதீங்க, சூப்பராக இருக்குது தொழில் வியாபாரம். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் 2ல் சனி, அதாவது 7ல் சனி, வாக்கு சனி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்களேன். எதுக்கு நம்ம சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கலையே அப்படின்னு கசாமுசான்னு பேசக்கூடாது. நிதானம்லேருந்து பேசிடக்கூடாது, தப்பாக போயிடும் குடும்பத்தில்.
ஓகே, பிளவு வரக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் 7, அதாவது 7வது கலத்திரஸ்தானத்தில் கேது இருக்கார். அதனால் கருத்து வேறுபாடு வரக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லா இருக்குது. கருத்து வேறுபாடுனா பெரிய கருத்து வேறு முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க, ஐயா வா, காலங்காத்தால் இன்றைக்கி எந்திரிச்சு தலையோடு குளிச்சுட்டு வா, நாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் நாம் வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரல அப்படிம்பாங்க. நான் பெருமா கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, சாமி தான் கும்பிட்றீங்க 2 பேர், அது முருகன் கோயிலா பெருமா கோயிலானு கூட சண்டை வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் யாரோ ஒருத்தர் அனுசரித்து போய் மொத்தத்தில் ஏதோ ஒரு ஆன்மீக தளத்துக்கு போகிற முடிவு எடுக்கணுமே தவிர, அங்கே போய் முருகன் பெருசு, முருகனுடைய மாமன் பெருமா பெருசு அப்படின்னா அப்புறம் நம்ம 2 பேர்த்தையும் காப்பாற்றுறதுக்கு முருகன் மேலேருந்து சிரிச்சுட்டு தான் இருப்பார், பெருமாளும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. போடுங்க சண்டை போடுறதானே வந்திருக்கிற, ஜாலியாக இருக்குது எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனால் கொஞ்சம் இணக்கமாக போய்க்கிறது நல்லதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, காதலை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் காதல் கைகூடி திருமணம் என்ற ஒரு நல்ல ஒரு இன்பமான செயலை நோக்கி செல்லக்கூடிய காதல் ஜெயிக்கும். ஓகேங்களா? பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு நல்ல குருவின் பார்வை அமோகமாக இருக்குது. சாதகமான அமைப்பு, படிப்பு சிறக்கும், கவலைப்படாதீங்க. சரி, நட்சத்திர பலன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவிட்ட அவங்கள பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் சனி இருக்கார். அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, எல்லாமே நல்லா இருந்தால் கூட அந்த பணப்பரிவர்த்தனை கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதில் மட்டும் நல்லவங்க தான், கொஞ்சம் ஏமாறக்கூடிய தன்மை இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கொடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும். சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி லக்னத்திலே ராகு இருக்கார். அதனால் தேவையற்ற குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்குது. குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த குழப்பங்கள் நீங்கி நல்வழி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் சதயத்தை பொறுத்த வரைக்கும். சரி, புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5ஆம் வீட்டில் குரு அமைப்பு இருக்குது. குரு அமைப்பு இருந்தால் என்னாகும், பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடச்சி தனலாபம் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை மேலோங்கும். புரட்டாதி கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க, பலிக்கும், கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலருங்க. 8ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ, கோயிலுக்குள்ளே செகண்டரி இல்லாத மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு சின்ன அன்னதானம் செஞ்சீங்கன்னா சனி பகவானின் அருள் டைரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்குன்னு வச்சுக்கல. ஓகே, இல்லாத மக்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. மீனராசி அன்பர்களை, உங்களுக்கு லக்னத்திலேயே இன்றைக்கி வந்து சனி என்ன இருக்கார், 2ஆம் வீட்டில் மாந்தி இருக்காங்க, 4ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட், 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார், 6ஆம் வீட்டில் கேது இருக்கார், 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இருக்காங்க, 12ஆம் வீட்டில் ராகு இருக்கார். இப்படியெல்லாம் இருந்தால் வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10ஆம் வீட்டை தான் பார்ப்போங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 4 கிரக அமைப்புகள் இருக்குது, சந்திரன், சூரியன், சுக்கிரன், புதன். இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரும் மாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுக்கு உண்டான வழிவகையை கிடைக்கும். 4 கிரக அமைப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, புஷ்ஷிங் பாயிண்டில் இருக்காங்க. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஓகே, தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா 4இல் இருக்கக்கூடிய ராசிநாதன் யார், குரு. ராசிநாதன் குரு இருக்குங்காட்டி புதிய ஒரு விஷயங்கள், தொழிலில் ஒரு கிளைகள், ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, அல்லது அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு உண்டான தொழில் வியாபாரத்தை கொண்டு வர தன்மை நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ தொழில் வியாபாரத்துக்கு அடுத்த பணம் சம்பாதிப்பதை விட எப்படி விரிவாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். ஓகே, அது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பம் மற்றும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குங்காட்டி உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய, குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷம் நிகழக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. பசங்க பிள்ளைகளை உங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்டை கொடுப்பாங்க, அவங்களால சந்தோஷம் ரெட்டிப்பாகும், குடும்பம் மகிழ்ச்சி. கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்க்குறப்போ லக்னத்திலேயே சனி, அதாவது ஜென்ம சனிம்பாங்க, அந்த ஜென்ம சனி தான் போட்டு ஆட்டிகிட்டு இருக்குதுங்க. அது இருக்கங்காட்டி வாழ்க்கை துணையுடன் சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் குடும்பத்தில் அம்மனிக்கிட்ட அனுசரித்து போங்க. ஓகேங்களா? மற்றபடி எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானமாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதாவது கணவன் மனைவி தாண்டி மனைவியோட தங்கச்சியில் வர்றான்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் எடுத்து எடுப்பில் கசாமசான்னு பேசிடக்கூடாது. ஓகே, உங்கள் அக்காக்காரி இருக்காளே, அக்காக்காரி அவன் ஒன்றரை கூத்தலாம் தெரியுமா அப்படின்னு அங்கே சொன்னீங்கன்னா அப்புறம் அவங்கள எங்கள் அக்காளுக்கு என்ன குறைச்சில்ல அப்படின்னு அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் கணவன் மனைவி சில விஷயங்களை அவங்க மட்டும் கமுக்கமாக வச்சுக்குவோம். சரி, காதலை பொறுத்த வரைக்கும் இருக்கா 10ஆம் வீட்டில் கிரகங்கள் அமைப்பு பார்க்குறப்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டை பொறுத்த எது இருக்குதுங்க, சுக்கிரன் இருக்கார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்டில் இருக்காங்க. அதனால் பார்த்தா காதலர்கள் தங்கள் உறவை வெளிப்படுத்த சம்மதம் தெரிவிக்க பாசிட்டிவ், காதல் ஜெயிக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதுமையான உண்மையான காதல் கூட வலுப்பெறும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் தான் இருக்காங்க. ஓகேங்களா? படிப்பை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை பார்க்குறப்ப கல்வியில் ஒரு சிறந்த புரிதலுடன் கூடிய படிப்பு, ஒரு நல்ல பாராட்டு பெறக்கூடிய படிப்பு படிப்பீங்க. அதனால் கல்விஸ்தானம் சிறக்குதுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. சரி, புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, 4 குரு அமைப்பு இருக்குது. 4 குரு அமைப்பு இருக்குங்காட்டி சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்குதுங்க.
ரைட்டுங்களா? புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்க போது, சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, ஹாப்பி மூமெண்ட். உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலேயே சனி அமைப்பு இருக்குங்காட்டி அப்பப்போ சோம்பல், அடப்பு செஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டு தன்மை வரும். அதை தவிர்த்து சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் உங்களை அடிச்சுக்கிற ஆள் கிடையாதுங்க. உத்திரட்டாதி ஜெயிக்கலாம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வேலையை பாருங்கள், அமோகமாக இருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் 10ல் புதன் அமைப்பு இருக்குது. புதன் 10ஆம் வீட்டில் இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதுவும் இல்லாமல் புது விஷயங்களை கற்றுக்கணும், புதிய செய்திகள் காதல் விழுந்து அது மூலம் எப்படி டெவலப் ஆகிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வலுப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுவும் தகவல் தொடர்பு துறை, ஐடியில் இருக்கிறவங்களாம் நல்ல முன்னேற்றமான நாள் ரேவதியை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் கலர் எடுபடுது, சூப்பராக எடுபடுங்க. அதே சமயம் 3ஆம் நம்பர் அமோகமாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி ஏதாவது சித்தர்கள் சமாதி பக்கத்தில் இருந்தாலும் அல்லது சித்தர்களை நினச்சி ஒரு ப்ரே பண்ணுங்கள். அதில் குருவின் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த ரெண்டுமே நல்லது தானே. போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். போயிட்டு வரட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வஜ்ரம் அஸ்ட்ரோ நேயர்களே, மார்கழி மாதத்தினுடைய பயன் 12 ராசி, அதாவது மேசம் முதல் மீன வரை தனித்தனியான பலன்களை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு அது சின்ன சின்ன பரிகாரம் என்ன பண்ணணும், வீட்டில் வச்சு எப்படிலாம் பூஜை பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவாக வந்துங்க கொஞ்சம் கோச்சாரத்தின் அடிப்படையிலும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையும் முருகன் அருளாலும் சொல்லியிருக்கு. தனித்தனி வீடியோவும் நம்ம சேனல்லையும் இருக்குதுங்க. லிங்க் எல்லாம் அங்கே போனீங்கன்னா இருக்குது. அந்த மாத பலன்களில் பிளேலிஸ்ட்டில் மாத பலன்கள் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். போய் பார்த்துட்டு முடிந்தவரை பயன்பெறுங்கள் அப்படின்னு வேண்டிட்டு போயிட்டு விட்டுங்களா? நாளை சந்திப்போம். நற்பவி அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும். சென்னிமலை முருகனுக்கு அரோகரா.